ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கவிதா செந்தில். வாங்க நம்ம ராஜஸ்தானி ஆலு பிரெட் பப்ஜி பண்ணலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாயை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் தூவுறோம் நம்ம. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, குடமிளகாய் நிறைய போட்டுக்கோங்க. கேரட்டு, ஆனியனு 3-4 வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். துளி நல்லா பொடி பொடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மாவு மாதிரி பிணைய முடியும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவு மாதிரி பிணைஞ்சு ஒரு கப் லட்டால் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்காக ஒரு கலவையை ரெடி பண்ணலாம் வாங்க. அந்த கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 கப் பெரிய கப்பில் 1 கப் கடலை மாவு, ஒரு 4 ஸ்பூன் ரவை, வெள்ளை ரவை, இதெல்லாம் போட்டுட்டு திருப்பியும் கம்பல்சரி இதில் வந்து நம்ம அந்த வரமிளகா பொடியை போடுறோம். வரமிளகா பொடி தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதை போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கண்டென்சி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க முடியும் அந்த ப்ரெட்டை. இது திருப்பி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் வரமிளகாயை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது டேஸ்ட்டே கொடுக்கும். அந்த பொடி தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. அதனால் அதை அப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ப்ரெட் எடுத்து நல்லா இது நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நல்லா ஈவனாக வர்ற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. எல்லா ப்ரெட்லேயும் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாஸ் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக சாஸும் ஃபுல்லாக வரணும். இது ஜே விளையாடிட்டு இருக்கான். SJK அப்படின்னு எங்கள் பேரெல்லாம் எழுதிட்டு இருக்கிறான். சாஸு இதில் மெயின். சாஸ் வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சப்புக்குட்டி செஞ்சு கொடுத்துருக்கா. ஆனாலும் ஜே வந்து எனக்கு கிசான் ஜாம் தான் வேணுமா அப்படின்ட்டா. அதனால் அதை ஊற்றிட்டுருக்கோம். அதை ஃபுல்லாக அந்த ஜாம் வந்து மசாலா மேலே ஈவனாக வர்ற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா மேலே ஃபுல்லாகவே ஜாம் இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் கொத்தமல்லி தலையும் குடமிளகாயும் போட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அழகாக க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 ப்ரெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ரெட்லேயும் 3 துண்டு, மொத்தம் 12 துண்டு நாங்கள் போட்டுட்டோம். சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது பிரிஞ்சு போகிறதோ இல்லை இதாகிறதோ எதுவுமே இருக்காது. ஆனால் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் அழகாக நீட்டாக கட் பண்ண முடியும். நீங்கள் கத்தி எடுத்து வச்சுட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு, கட் ஆகிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா கலவையை அந்த டிப் பண்ணுற கலவை வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு ப்ரெட்டை நல்லா முக்கி எடுத்துக்கணும். முக்கி எடுத்து நல்லா ஆயிலில் போட்டிங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வரும். அது அவ்வளோ சூப்பராக பொரியுது. பிரியவெல்லாம் இல்லை. நல்லா நல்லா வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டு எடுத்திங்கன்னா ராஜஸ்தானி ஆலு பிரெட் பப்ஜி ரெடி. இப்போ வந்து நம்ம குகனோட லஞ்ச் பாக்ஸ் போட்டுடலாம். இது மேலேயும் கொஞ்சம் ஜாம் போடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு யார் விரும்பி சாப்பிட்டாங்க, எவ்வளோ பீசஸ் செஞ்சீங்க, இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அடிங்க.